काल कल्याण निधने निधनेर्तिनां श्रीवेंकटनिवासाय श्रीनिवासाय मंगलम. குண்டநாதன் பகவான் எல்லாருக்கும் ஏதோ ஒரு வியாதத்தை வச்சுட்டு, வியாதம்னா வழியை வச்சுட்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். அனுகிரகம்னா நாம் என்ன நினைக்கிறோமோ, வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது தார்மீகமான முறையில் நமக்கு தோணணும். முதல்ல சின்ன பையன் நான் கார் ஓட்டணும்னு ஆசைப்பட முடியுமா? சின்ன யார் யாருக்கு என்னென்ன வயசுல என்னென்ன வரணுமோ அந்த தார்மீகமான முறையில், தர்மமான முறையில் தோணணும். அந்த தோன்றதை பகவான் நடத்தி கொடுக்கணும். அப்படின்னா நிறையா நல்ல காரியங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்ற. நல்ல காரியங்கள் பண்றது பேர் தான் புண்ணியம் அப்படின்னு பேர். நல்ல காரியம்னா இன்னொருத்தரையே குறை சொல்லாம இருக்கிறது ஒரு பெரிய நல்ல காரியம். இன்னொருத்தர்கிட்ட குறை பார்க்காம இருக்கிறது நல்ல காரியம். இன்னொருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல காரியம். இப்படிலாம் நினைச்சான்னா ஒருத்தன் சௌக்கியமா இருப்பான்னு சொல்றான். அதுதான் இன்னைக்கு ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு வையத்து வாழ்வீர்கள், உலகம் முழுக்க நல்லா இருக்கணுங்கிறார். ஆண்டாள் தான் வழிபடணும் பகவானே அப்படின்னு சொல்லலை. ஆண்டாள் யார் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக வழிபடணும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லலை. இல்லை இந்த நந்தகோகுலத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நான் பேசலை. உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். அதுக்காக நாம இந்த நோன்பை காத்தியாயினி விரதம் அப்படின்னு பேரு அப்படின்னு ஆண்டாளே சொல்றா. வையத்து வாழ்வீர்கள் எதுக்கு தெரியுமா இருக்கும்னு தன்னுடைய தோழிகளுக்கெல்லாம் சொல்றா. எதுக்கு தெரியுமா இருக்கும்? உலகம் முழுக்க நல்லா இருக்கணும். நாங்களும் நம் பாவைக்கு நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி எப்படி இருப்போம் அப்படின்னா, இனிமே நாம பகவானை பத்தியே பேசுவோம். பகவான் விரதம் இருக்கிறது அப்படின்னு நாம வச்சு என்ன பண்றோம்? சாப்பிடாம இருந்தா போதும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. விரதம்னா என்ன அப்படின்னா உபவாசம் அப்படின்னு பேர். உபவாசம்னா யாரு அப்படின்னா பகவானுடைய அருகாமையில இருக்கிறது அப்படின்னு பேர். இப்போ சாப்பிடாம இருந்தா மட்டும் தேவையில்லை, சாப்பிட்ற டயத்தை கூட வேஸ்ட் பண்ணாம பகவானை நினைக்கணும்னு பேர். அதுதான் விரதம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி விரதம் இருந்தாதான் அந்த விரதத்தை பலன் கொடுக்கும். வைகுண்ட ஏகாதசிக்கு முழுக்க சாப்பிடாம இருக்கும், சிவராத்திரி முழுக்க கண்முழிக்கிறோம் அப்படின்னா அது பேரு நாம அது மட்டும் பண்ணா போதுவானா? அப்படி கிடையாது. ஏதோ தெரிஞ்ச நாமாக்களை சொல்லணும், இல்லை பகவானை மனசால நினைக்கணும். அதை சொல்ற ஆண்டாள். வெறும் விரதம் அப்படி இருக்கக்கூடாது. நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீர்க்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமார் என்று உகந்தேலோர் எம்பாவாய். அதாவது நெய் சாப்பிட மாட்டேன். நெய்யெல்லாம் என்ன அப்படின்னா ரொம்ப விசேஷமான வஸ்து இல்லையா? நெய் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிட மாட்டேன். பெண்களுக்கே ரொம்ப உரிதான விஷயம் மை வச்சுக்கிறது. மை எட்டுக்க மாட்டேன், மலர் சுடிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பகவானை தவிர்த்து வேற எதுவும் எனக்கு பெருசு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இந்த விரதத்துல. அதனால சுகமான விஷயத்துக்கெல்லாம் நான் தவிர்த்துறேங்கிறேன். பகவானுக்காக தவிர்க்கிறேன், அவன் என்னை கிருபை பண்றதுக்காக தவிர்க்கிறேன். அப்படியாவது அவன் என்னை கருணை பண்ணணும்னு நினைக்கிறான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம். இதுதான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். யாரையும் புறம் பேசக்கூடாது. யார் என்ன பண்றான்னு கவலை நாம படக்கூடாது. அது நமக்கு தேவையே இல்லாத கவலை. நம்ம கவலையே 10 பேர் ஸ்வீகாரம் பண்ணிக்கலாமான்னு தோணும் பொழுது நாம மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நம்ம அருகதை இருக்கா? இல்லை கவலைப்பட்டு நாம ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியுமா, நாம உபகாரமா இருக்க முடியுமா அப்படின்னா நமக்கே 10 பேர் உதவி வேண்டியிருக்கு. மற்றவங்களை பத்தி கவலைப்படுறதுக்கு நமக்கு என்ன நேரம் இருக்கு? செய்யாதன செய்யோம். யாரையும் புறம் பேசக்கூடாது. எது பெரியவர்கள்லாம் கெட்டதுன்னு சொல்றாங்களோ அதை செய்யக்கூடாது. அது பண்ணா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு பிரச்சனையே ஆரம்பம். இப்போ காலையில எழுந்துக்கணும்னு ஒருத்தர் சொல்றா, எழுந்துக்கலன்னா என்னன்னு கிருஷ்ணன் கேட்கிறாருன்னு எல்லாரும். அதுதான் தப்புங்கிறது சாஸ்திரம். எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவெல்லாம் சௌக்கியமா இருந்தா. அதே மாதிரி நீ இருக்கணும்னா இப்படி இருன்னு அவ சொல்றா. ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தா பிரேக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பிடிக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா கார் ஆக்சிடென்ட் ஆகும். எப்போ தெரிஞ்சுப்பேன் அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆனோன்னு தெரிஞ்சுப்பேன். அது அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு தானே சொல்றது. பகவானை வழிபடுறதுக்கு முக்கியம் முதல்ல என்ன அப்படின்னா செய்யாதன செய்யும். கோவிலுக்கு வந்தா கோவில் ஒரு 4 பேரை சேர்ந்து பேசுறதுலேயே ஒரு பழக்கமா இருக்கு பாருங்க. மகா தப்பு. கோவில்ல பேசுறதுக்கு அதுல கார்டனா இல்லை சுற்றி பார்க்க வந்திருக்கோமா அப்படின்னு தோணி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
தேவையில்லாத சொற்கள்ல கோவிலில் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோமான்னு அவங்கவுங்க வீட்டுக்கு போய் ஒரு கணக்கு போட்டு பார்த்துக்கணும். அப்படின்னா கோவிலில் தான் இன்னைக்கு ஃபுல்லாகவே பேசியிருக்கோம். வீட்டில் தேவையான வஸ்து எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். நீங்கள் பாருங்க, வீட்டில் சமைக்கும் போது அந்த சமைக்கிற வேலையை பார்ப்போம், சாப்பிடும் போது சாப்பிட்ற வேலையை பார்ப்போம். கோவிலில் வந்து தான் ஊருப்பட்ட கவலையை பட வேண்டியது, எல்லாரை பற்றியும் விசாரிக்க வேண்டியது, இங்கே சௌக்கியமானு கேட்க வேண்டியது. அப்படி செய்யாதன செய்யும். யாரையும் கடுமையான சொற்களால் பேசக்கூடாது. பகவானை வழிபடுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கடுமையான சொற்களால் பேசுனா என்ன அப்படின்னா, இன்னொருத்தரை புண்படுத்தினா அவனுக்குள்ள இருக்க பகவான் வந்து கஷ்டப்படுவான். இன்னொருத்தர் மனசை புண்படுத்தி நீ என்னத்தை நல்லது அடைய போறதுனால சுவாமி நினைப்பார். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச தர்மங்கள்லாம் முடிஞ்ச தர்மங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரோம்னு சொல்கிறோம். முடிஞ்ச தர்மங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று ஒன்றா பண்ணிக்கணும். காலையில் எழுந்துக்கணும், சாமி கும்பிட்டு தான் சாப்பிடணும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி பகவான் கொடுத்த வஸ்துன்னு நினைக்கணும். உடுத்திக்கிற வஸ்து வந்து பகவான் கொடுத்ததுங்கிற எண்ணம் வரணும். இல்லை மற்றவன் ஐஸ்வர்யமாக இருக்கானே, அவன் 100 பவுன் போட்டுருக்கானே, நம்ம 100 பவுன் போட்டுக்கணும்னு நினைக்கக்கூடாது. மற்றவன் சௌக்கியமாக இருக்கானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. உனக்கு என்ன பகவான் எப்போ என்ன கொடுக்கணுமோ கண்டிப்பாக கொடுப்பா. அது யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டே வரணும். தர்மத்தை அனுஷ்டிக்கிறதுனா என்னென்னா, இது மாதிரி விஷயங்கள் தான். தினப்படி நாம் என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். குளிச்சுட்டு தான் சாப்பிட்றதுன்னு ஒன்று வச்சுக்கணும். இப்போ பெட் காஃபின்னு ஒன்று வச்சுருக்கேன். பெட் காஃபி வச்சுக்கிறதுனால தான் தெருவுக்கு தெரு ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்குது. பெட் காஃபி வந்து அதுக்கப்புறம் அப்படி சாப்பிடாதீங்க, 2 வேளை பழுத்தீங்க, இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணிட்டு இருந்தது தான். இதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் பல்லு இல்லையா, அவங்களுக்குலாம் ஏன் பல்லு பிரச்சனை வரல, நமக்கெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். பகவானை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அவன்கிட்டேருந்து இருக்கிற ஒரு தீர்த்தமோ துளசியோ ஏதோ ஒன்று வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்போ தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சௌரியமாக இருக்கணும்னு பகவானை நினைக்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு நல்லது பண்ணணும். இன்னைக்கு சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமனத்துக்குள்ள ஒருத்தருக்காவது நம்மால ஒரு நல்லது செய்யும். அதே மாதிரி என்ன நாம கெட்ட பழக்கம் நமக்கு இருந்ததோ அந்த கெட்ட பழக்கத்துக்கு உடத்துக்கு முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா விட்டுறணும். எது தப்புன்னு இந்த உலகம் பேசுறதோ அதை கொஞ்சம் கொஞ்சமா பேசி விட்டுறணும். அது போல இருக்கணும். தீக்குறை செய்ய ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி தான தர்மங்கள் பண்ணணும். 10 பேர் சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு 4 பேர் வந்திருக்கா அப்படின்னா, உனக்கு ஒண்டி தான் சமைச்சிருக்கேன்னா இருக்கிறத பகிர்ந்துட்டு சாப்பிடுங்கிறான். இல்லை எனக்கு ஒண்டி தான் சமைச்சிருக்கேன், நீ எங்கேயாவது போய் சாப்பிட்டுக்கோன்னு சொல்றதே தப்பு அப்படின்னு சொல்றான். எல்லாரையும் கலந்துன்னு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். அது மாதிரி இதெல்லாம் பண்ணி இருந்தா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு என்று உகத்தேலோ ரெம்பாவாய். இதெல்லாம் பண்ணாதான் பகவானுடைய கிருபை கிடைக்கும். இத்தனை விஷயமும் பண்றதுக்காக தான் நான் இந்த நோன்பை பகவானை அனுசரித்து பண்றேன். பகவானுடைய கிருபை உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் கிடைக்கிறதுக்காகவே நான் பிரார்த்தனை பண்றேன்னு தாயார் நமக்காக பிரார்த்தனை பண்றேன். பிரார்த்தனையும் உபதேசமாகவும் பண்றான். நல்லது நடக்கணும்னா ஒருவன் இப்படி இருக்கணும்னு உபதேசம் பண்றான். அதுபோல பகவானுடைய கிருபை தாயார் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் வந்து எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மகிட்ட இருக்க கெட்டது யார்த்தையுமே எண்ணிட்ட கூட கெட்டது ஏதாவது ஒன்று இருக்கலாம். எல்லாரும் கெட்டதை விடணும்னு முயற்சி பண்றோம் பாருங்க, அதுவே நல்லதுக்கு வழிவகுத்துன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒன்னொன்னா இருந்து தாயார் ஆசைப்பட்ட மாதிரி பரம சௌக்கியத்தோட எல்லாரும் இருக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணி